தில்லையம்பலத்தை நம்முடைய பெரியவர்கள் ஆக்ஞா சக்கரத்தோடு ஒப்பிடுகிறார்கள். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, பயின்று ஆடக்கூடியவன் என்று சொன்னால் இதில் பயின்று என்கின்ற அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னா, பயிற்சி பெறுதல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, ஒலித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகிறது. சிவபுராணத்துல பல இடங்கள்ல இறைவனை நாதன்னு சொல்லியிருக்கார், தேசன்னு சொல்லியிருக்கார், தேசு உடையவன்னு சொல்லியிருக்கார். தேசு என்று சொன்னால் ஒளி உடையவன், நாதன் என்று சொன்னால் ஒலிகளுக்கு, அதாவது சவுண்டுக்கு, அதற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் என்பதுதான் நாதன் என்பதற்கான பொருள். சிவ அடியார்கள் ஒன்றாக சேர்ந்தால் இறைவனை நோக்கி சொல்லக்கூடிய கோஷம் என்ன? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதுதானே? அப்படி என்றால் இறைவன் தென்னாட்டுக்கு உரியவன், உடையவன், உரிமையாளன். ஆனால் எந்நாட்டிலும் இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு இறைவனாக இருக்கிறான், எல்லோரையும் காப்பாற்றுகிறான் என்பதுதான் அதற்கு பொருள். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவபுராணத்தினுடைய சீரிய சிந்தைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மாணிக்கவாசகர் அருளி இருக்கக்கூடிய மிக அற்புதமான இந்த பாராயண நூலினுடைய மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். அதாவது இறைவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லுகிறார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே என்கிறார். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. இந்த உடலினுடைய அமைப்பு ரொம்ப வித்தியாசமான ஒன்று. இதில் இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்களையும் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மாணிக்கவாசகர். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, அதற்கு பிறகு சகசிராரம். இந்த 6 சக்கரங்களுக்கு மேலே 7வதாக சகசிராரம் இருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதிலே தில்லையம்பலத்தை நம்முடைய பெரியவர்கள் ஆக்ஞா சக்கரத்தோடு ஒப்பிடுகிறார்கள். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, பயின்று ஆடக்கூடியவன் என்று சொன்னால் இதில் பயின்று என்கின்ற அந்த சொல்லுக்கு பொருள் என்னன்னா, பயிற்சி பெறுதல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது, ஒலித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அர்த்தமாகிறது. இந்த பிரபஞ்சத்துல முதல்ல ஒளி தோன்றியதா, ஒலி தோன்றியதா என்று கேட்டால், வெற்றிடமாக இருந்த இந்த பிரபஞ்சத்துல முதல்ல தோன்றியது ஒலிதான், அதாவது சவுண்டு தான். இறைவனுடைய அனுகிரகத்தினால் அல்லது இறைவனுடைய அந்த அசைவினால் அணுக்கதிர்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன இயக்கம் தான் முதலிலே இந்த உலகத்தில் தோன்றியது. அதிலே இருந்து வந்த அந்த சப்தத்தின் மூலமாக ஒரு பெரிய வெற்றிடத்திலே மாற்றம் உண்டானது. அதன் பிறகுதான் ஒளிக்கற்றைகள் வந்தன. இதுதான் பிரபஞ்சத்தினுடைய மிக ஆதி காலத்திலே நடந்த நிகழ்வாகும். சரி, அப்படி பிரபஞ்சத்திலே இயக்கம் தோன்றுவதற்கு முன்பாக இங்கே யார் இருந்தார், என்ன செய்து கொண்டிருந்தார் என்றால், முழுக்க இருளாக இருந்த காலத்திலேயே, நள்ளிருளிலேயே நட்டம் பயின்றாடி கொண்டிருந்தான் அந்த நாதன். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளது. இதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். இந்த அண்டத்திலும் அவன்தான் இயக்கத்தை தோற்றுவித்தவன், இந்த பிண்டமாகிய உடலிலும் அவன்தான் முதலிலே இயக்கத்தை தோற்றுவித்திருக்கிறான். இந்த உடலினுடைய தலைப்பகுதி இருக்குது இல்லையா, அதனுடைய பின்புறம் இருக்கக்கூடிய அதுதான் இன்னைக்கு அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், சிந்திப்பதற்கான அந்த திறன் உள்ள அந்த மூளையினுடைய பகுதி இருக்கிறது என்று இன்னைக்கு மருத்துவ உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. ஆனால் அப்பொழுதே நம்முடைய ஆன்மீக உலகம் சொன்னது என்ன என்றால், சிரசினுடைய பின்பக்கம், பின் அடியின் பக்கத்தில் தான் அங்கே இயக்கம் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார்கள். அதாவது இறைவன் அந்த இடத்திலே எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் அகோர மூர்த்தியாக இருக்கிறான். இந்த இடத்துல ஒரு விளக்கம் சொல்ல நான் விரும்புகின்றேன். பலரும் செய்யக்கூடிய தவறு, புரிதல் இல்லாததனால் வரக்கூடிய தவறு என்றால், கோரம் என்று சொன்னால் அது அழகுக்கு எதிர்ப்பதம், அகோரம் என்று சொன்னால் அழகு. சிலர் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விபத்து நடந்தது அப்படின்னா ஒரு அகோரமான விபத்து அப்படின்னு சொல்றாங்க, அது தவறு. கோரமான விபத்து அப்படிங்கிறது தான் சரி. அகோரம் என்று சொன்னால் அழகு என்று பொருள். சிரசினுடைய உள்பக்கம் கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய இடத்தில் அகோர மூர்த்தியாக முதலிலே இறைவன் இருக்கின்றான். அப்படி என்றால் மிக அழகான இடம் என்று அதற்கு அர்த்தம். அது என்னம்மா, சிரசுக்குள்ள இருக்கக்கூடிய மூளை பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்ம அறிவியல் உலகத்துல பார்த்திருக்கோம்ல, அது ஒரு மாதிரி பார்ப்பதற்கே நமக்கு ஒரு அருவருப்பா இருக்கிற மாதிரி இருக்குமேன்னு. தோற்றத்தை பற்றிய செய்தி இங்கே இல்லை. சிரசில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இறைவனுடைய சிந்தை தான் முதலில் தோன்றுகிறது. அதுதான்
இறைவனுடைய இயக்கம் என்பதுதான் மாணிக்கவாசகர் மெய்ஞானத்தினால் உணர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அப்படி என்றால் நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடும் நாதனாக இருக்கின்றான். இந்த இடத்தில் நீங்க மறுபடியும் யோசிச்சு பாருங்க. சிவபுராணத்துல பல இடங்கள்ல இறைவனை நாதன்னு சொல்லியிருக்கார், தேசன்னு சொல்லியிருக்கார், தேசு உடையவன்னு சொல்லியிருக்கார். தேசு என்று சொன்னால் ஒளி உடையவன், நாதன் என்று சொன்னால் ஒலிகளுக்கு, அதாவது சவுண்டுக்கு, அதற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் என்பதுதான் நாதன் என்பதற்கான பொருள். நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, உலகத்துல எது முதல்ல பிரபஞ்சத்துல வந்தது, ஒளியா ஒலியா அப்படின்னு சொன்னா ஒலிதான் என்று சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல மாணிக்கவாசகர் நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடக்கூடிய நாதன் என்று ஒலிக்கு அதிபதியாக சிவபெருமானை பாடுகிறார் என்று சொன்னால் இந்த வரியினுடைய நுட்பத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக சொல்லுகிறார் பாருங்கள், தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே என்று. சிவ அடியார்கள் ஒன்றாக சேர்ந்தால் இறைவனை நோக்கி சொல்லக்கூடிய கோஷம் என்ன? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதுதானே. அப்படி என்றால் இறைவன் தென்னாட்டுக்கு உரியவன், உடையவன், உரிமையாளன். ஆனால் எந்நாட்டிலும் இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு இறைவனாக இருக்கிறான், எல்லோரையும் காப்பாற்றுகிறான் என்பதுதான் அதற்கு பொருள். அதை தில்லையம்பதியோடு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். இந்த தில்லையம்பதி என்பது நம்ம உடலிலே ஆக்ஞா சக்கரத்திற்கு இணையாக சொல்லப்படக்கூடியது என்பதை நான் பார்க்கின்றோம். பொன் அம்பலம் அதுதான். இந்த சிதம்பர ரகசியம், சிதம்பர ரகசியம் அப்படின்னு நிறைய பேருக்கு அதுக்குள்ள என்னப்பா ரகசியம் என்று கேட்பார்கள். ஒரு ரகசியமும் இல்லை. சென்று பார்த்தால் அந்த திரை விலகினால் வெற்றிடம் இருக்கும். அது பார்ப்பதற்கு வெற்றிடம் போல இருந்தாலும் கூட உள்ளுக்குள்ளே அவ்வளவு சூக்ஷ்மமான செய்திகள் இருக்கின்றன. இந்த பிரபஞ்ச வெளி என்பது வெற்றிடம்தான். ஆனால் அது புறக்கண்களுக்கு வெற்றிடமாக இருக்குமே தவிர நம்முடைய உள்முகமான அந்த யோக கண்களுக்கு அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வெளிப்படும், புலப்படும் என்பதுதான். அப்பேற்பட்ட அந்த பொன்னம்பலத்தை, தில்லையம்பதியை இங்கே நமக்கு குறிப்பிடுகிறார். மாணிக்கவாசகருடைய சரிதத்திலே முக்கியமான இடம் பெற்றிருப்பது தில்லையம்பதி தான். ஏனென்றால் அவர் இறைவனோடு சென்று ஒன்றிய தலம் என்பதனாலும், திருவாசகத்தை அவர் எழுத எழுத தில்லையம்பலவானனே தன்னுடைய கையொப்பம் இட்டு அதனை திருத்தி கொடுத்தார் என்பதெல்லாம் இந்த கலியுகத்திலே இறைவன் ஆடிய மிகப்பெரிய திருவிளையாடல்கள் என்ற காரணத்தினால் தில்லையம்பதி மிக முக்கியமான தலமாகும். சைவர்களுக்கு கோயில் என்று சொன்னாலே அது தில்லை சிவத்தலத்தை தான் குறிக்கிறது என்பது. இந்த மனம், வினை, இது நமக்கு கொடிய வாசனை விஷயங்களை தருகிறது. வாசனை என்று சொன்னால் நல்ல நறுமணம் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் இங்கே கொடிய விஷ வாசனைகளை தருகிறது என்று ஒரு பொருள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நமக்கு நிறைய விஷயங்களை நாம படித்து விட்டோம் என்கின்ற மமதை தான் வருகிறது. அதிலே இருந்து மனம் தடுமாறி போய்கொண்டே இருக்கிறதே தவிர படித்ததனுடைய பலன், நோக்கம் என்ன என்று சொன்னால், கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று வள்ளுவ பெருந்தகையும் குறிப்பிடுவது போல நிறைய விஷயங்களை நாம் படிக்கலாம், கற்கலாம், அதில் மேதாவிகளாக நாம் உயரலாம். எல்லாம் இறைவன் அருள், சிவன் அருள் சித்தித்தால் மட்டும்தான் நமக்கு இவையெல்லாம் கைவர பெறும் என்பதனை மனதில் இருத்தி கொண்டே இருக்கிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. அதனால் தான் சொல்லுகிறார், நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே என்று. எல்லா நாட்டவர்க்கும் இறைவனாக இருக்கக்கூடியவன் தென்பாண்டி நாட்டாருக்கு உரியவனாக இருக்கிறான் என்பதையும் நமக்கு சொல்லுகிறார். இன்னும் நிறைய இனிய செய்திகளை சிந்திக்கலாம் சிவபுராணத்திலே. நன்றி.